பிரேஸ் லார்ட். சங்கீதம் 37 38 தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, நன்மை செய்வதனால் என்ன கிடைக்கும் அப்படி என்பதையும் குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தீமை விட்டு விலகு, நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்போது நன்மை செய்தாதான் நிலை நிற்க முடியும் என்பதை குறித்து வேதம் என்ன பண்ணுறது, நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்போது அதுக்கு நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும், தீமை விட்டு விலக வேண்டும். தீமை என்றால் என்ன சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பெரியவங்க, நரைமயிர் தலையில் நரைமயிர் உள்ளவங்கன்னா வயதானவர்கள் தானே. அப்போ தாயோ தகப்பனோ பாட்டி தாத்தாவோ அல்ல பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அவங்களை எதிர்த்து அவர்களை மரியாதை இல்லாமல் பேசுவது ஒரு கொலைக்கு சமானம் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஒரு மரியாதை இல்லாத நடந்துக்கும் பொழுது அது கொலைக்கு சமானமாக இருக்கிறது என்பதை நான் அது ஒரு புக்ஸில் ஒரு அர்த்தத்தை குறித்து அவங்க சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் உண்மையாகவே பாருங்களேன், இப்போது நம்ம இதை பார்க்குறவங்க ஒரு 70 வயசு உள்ளவங்களாக இருக்கலாம், 60 வயசு உள்ளவங்களாக இருக்கலாம். ஒரு ஒரு 15 வயசு பையனோ பொண்ணோ என்ன பண்ணல, நீ என்ன வா போ அப்படி ஒரு மாதிரி அலட்சியம் பண்ணி பேசும்பொழுது நமக்கு என்ன ஆகுது, ஒன்றுமே இல்லை அந்த வார்த்தையில், நீ வா போ அப்படின்றதுக்கே நமக்கு என்ன ஆகுன்னா, இன்னும் இந்த பிள்ளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைப்போம். அப்போது மனம் துக்கப்படும் பொழுது அங்கே என்ன ஆகுதாம், கொலைக்கு சமானமாக இருக்கிறதாம். பிரியமானவர்களே, அப்போது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குது. அப்போது நன்மை பெறதுக்கு தீமை விட்டு விலக வேண்டாமா பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னாகுதாம், இங்கே 3 பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வாய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வாய். அப்போது கர்த்தரை நம்பி நம்ம என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ரெண்டு பணம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ₹1 ஏதோ கேட்குறாங்க, நம்ம கொடுக்கறது கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்ம செய்கிறது கூட அவரை நம்பி செய்கிற காரியம். இன்னொன்று, ஏதோ நம்மளை எப்படி சொல்கிறது, ஒரு பணம் வருது நம்ம வீட்டில், நம்ம அப்பா அம்மா வீட்லேயோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கூட பிறந்தவங்க கிட்டேருந்து பணம் வருது. அந்த பணத்தின் நிமித்தம் சமாதானமாக இருக்கிறதா நீங்கள் வாங்கலாம். அந்த பணத்தின் நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனைகளோ இல்லை நம்ம கஷ்டம் இருக்கலாம், அந்த கஷ்ட நேரத்துக்கு அதை கொடுக்கலாம், அந்த பணம் அவங்களாம் கொடுக்கலாம். அந்த பணத்தின் நிமித்தம் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னா அதை என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். அப்போ நீங்கள் எந்த இடத்துல போகிறீங்கன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வாய். பிரியமானவர்களே, பாருங்கள் 38:19 இங்கே பார்த்தீங்கன்னா, அப்போது நம்ம அவரை நம்பி இருக்க வேண்டும். பாருங்க, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இருக்கட்டும், பெருகி இருக்கிறவர்கள் முகாந்திரம் இல்லாமல், ஐயோ இவங்க நல்லா வந்துட்டாங்களே, இப்படியே போயிடுவான்னு பார்த்தனே, இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க வளர மாட்டாங்க நினச்சி, இந்த ஊழியம் விழுந்துரும்னு நினச்சோமே, இந்த பசங்க சரியாக வளராதுன்னு பார்த்தோமே, இப்படி ஆயிட்டால, இவன் போகிறா, இவன் நல்லா இருக்க மாட்டான்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை குறித்து என்ன பண்ணலாம், பேசலாம். பாருங்கள், இன்னும் முகாந்திரம் என்ன, எனக்கு ஒன்று இப்போ டக்கு ஞாபகம் வருது. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் 2019 இறந்துட்டார். சாரி, மன்னித்துக்கொள்ளுங்க, 2009 இறந்துட்டார். அப்போது இறந்துருக்கும் பொழுது நானே இப்போ கொஞ்சம் அப்போலாம் நான் இந்தில் இருந்தேன். ஒரு 14 நாள் கழித்து நான் வெளியே நிற்கிறேன். கொஞ்சம் நாள் கழித்து நான் வெளியே நிற்கிறேன். அப்போது ஒரு அக்கா சொல்கிறாங்களாம் என்னை பார்த்து, பாரு சுடு சுடு நிற்கிறா பாரு வாசலில், இதுக்கு மேலே இது பத்தாது, இன்னும் இதுக்கு மேலே லோல் பட போகிறா பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஏதோ ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க.
இன்ன வரைக்கும் அது ஞாபகம் வரும். ஆனால் அவங்கள நான் இது வரைக்கும் வெறுத்ததில்ல. நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஏன்னா பாருங்கள், அவங்களோட நம்ம சண்டை சச்சரவு இல்லை. ஆனால் அவங்க எப்படி பேசுகிறாங்க, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட பேர். நம்ம நல்லன்மை செய்து தீமை அனுபவிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் மாமியார் வீடுன்னே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் மாமியார் வீட்டில் நான் போகும்பொழுது 3 பிள்ளை, ஒரு பொண்ணு, எங்கள் மாமியார் மாமனார், நான், என் பசங்கள், இவ்வளோ பேர் துணியை நாங்கள் என்ன பண்ணணும், எங்கள் மாமியார் துவைச்சாலும் துவைப்பாங்க, நான் துவைச்சாலும் துவைப்பேன். அவங்களோட அவங்க என்ன எண்ணெய் ஊற்றாத, கடுகு போடாத, பூண்டு நசுக்கி நிறைய போடக்கூடாது, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்றது போல் நான் என்ன பண்ணுவேன், வாழ்வேன். ரசம் வச்சு 2 நெத்திலி வச்சா கூட எங்கள் மச்சனுங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. அப்படி அவங்க வளர்த்துருக்காங்க. அப்படி தான் நான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட நான் என்ன பண்ணுறேன், அவங்க சொல்கிறபடி நான் இருந்தேன். கடைசியில் பிள்ளைங்க 2 பிறக்கிறாங்க, நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், வெளியேறதுக்கு அவங்கக்கிட்டேயும் நான் பர்மிஷன் கேட்குறேன். எங்கள் மாமியார், எங்கள் மாமனார் எல்லாரோட பர்மிஷனோட சண்டை சச்சரவு இல்லாமல் என்னை கொண்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் மாமனார் தான் விட்டார். தோள் மேலே தூக்கிட்டு வந்து என் பிள்ளைங்கள கொண்டு வந்து விட்டார். இப்போ பொருளெல்லாம் ஏற்றும் பொழுது அதையும் ஒருத்தவங்க சொன்னாங்க. பொருளெல்லாம் அவங்க கொஞ்சம் வருஷம் 2 வருஷம் கழித்து பொருளெல்லாம் கொண்டு வந்து எனக்கு வீடு பார்த்து வச்சாங்க. அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என் புருஷன் அங்கேயே நான் இங்கேயும் அழுதுகிட்டே இருப்பேன். அது ஒரு ஸ்டோரி, அது இருக்கட்டும். அப்போ பாருங்கள், அவங்க அந்த பாத்திரத்தெல்லாம் ஏற்றிட்டு சாபமாக விட்டாங்களாம் எனக்கு. பாருங்கள், அவங்களுக்கு எந்த மருமகளும் செய்யலை நான் செஞ்ச மாதிரி. ஆனால் அவங்க என்ன சபிச்சதா அவங்க சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நன்மை செய்கிறவங்க டக்கு ஸ்டாப் பண்ணும்போது அங்கே என்ன வருதுன்னா, கோபம் வருது, சாபம் இருக்கிறது. அப்போ முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்டது சொல்லலாம். என் வாழ்க்கையில் நிறைய நடந்துச்சு. இன்னொன்று நான் சொல்லலாம். என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரு, நான் ஒரு 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 18 வயசில் நான் பார்க்குறேன். எங்கள் சித்தப்பா கல்யாணத்தில் நான் பார்க்குறேன் அவரை. அப்போ தான் எனக்கு தெரியும், எங்கள் அத்தையோட சொந்த மச்சனை பிள்ளை அவர் தான் அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தெரியும். அவ்வளோ வருஷம்லாம் அவங்க எந்த ஃபங்க்ஷன்லையும் நான் பார்த்ததில்லை. அப்போ நான் சின்ன பிள்ளை, ஒரு 18 வயசு இருக்கேன் பார்த்துக்கங்களேன். நான் தாவாணி போட்டிருக்கேன். அவர் எங்கள் அத்தை என்ன பண்ணிக்கிட்டே, எதனா ஒரு பொண்ணு இருந்தால் பார்த்து கட்டுடா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுவும் அந்த மஞ்சளை அரைச்சிட்ருக்க அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைங்க, நான் வந்து அந்த பொண்ணை கண் கலங்காமல் வச்சு என்ன பண்ணுறேன், காப்பாற்றுறேன்னு சொல்லி அவர் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அதோட போயிடுச்சு. 3 வருஷம் கழிச்சு திருப்பி எங்கள் அத்தை பொண்ணு கல்யாணத்தில் அவரை நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தா அவர் கை விரலெல்லாம் 4 விரல் இல்லை, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து எங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் பேசினால அந்த பையன் தாண்டி இந்த மாதிரி கையில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கை விரலெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஐயோ, என்னை இப்படி சொன்னாரே, என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நான் இறக்கப்பட்டு அவர் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். பிரியமானவர்களே, அவர் வந்து நல்லா தான் இருப்பார், அவருக்கு ஏற்ற ஜோடின்னு எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை ரொம்ப அவர் சாகும் வரைக்கும் என்கிட்ட அன்பாகவே இல்லை. பிரியமானவர்களே, நான் மனப்பூர்வமாக இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணேன். அப்போ பாருங்கள், நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். விரோதம். பிரியமானவர்களே, அப்படியாக நான் கஷ்டப்பட்டேன். அப்போ பாருங்கள், அதுக்கு அந்த மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்குது. கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும். பிரியமானவர்களே, கர்த்தர் இல்லாவிட்டால் நான் இல்லை. பிரியமானவர்களே, அவர் இல்லைன்னா நான் இல்லை. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 சோத்திரம் என்ன படித்தோம், சோத்திரம் 37 22 பாருங்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நான் கர்த்தரை மாத்திரம் பிடிக்கலைன்னா இந்த வாழ்க்கை கூட இல்லைங்க. எல்லாரும் கஷ்டத்துக்கு என்னோட வருமானத்தெல்லாம் வாங்கி, என் தாயார் குடும்பம் வாங்கி மிச்சத்தை இடம் வாங்கியிருக்கேன், மிச்சத்தை படிக்க வச்சுருக்கேன், மிச்சத்தை பொருள் வாங்கியிருக்கேன். பிரியமானவர்களை, நகையாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம். வீடு வந்து எங்கள் அம்மா 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க வீடு கட்ட. மற்றபடி நகையோ இடமோ வந்து எந்த பொருளுமே அவங்களுக்கு, அதாவது எல்லாமே அவங்களுக்கு தான் நான் உதவியாக இருந்தேன். இன்றைக்கு என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா, பகையாளியாக பார்க்கிறார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். பிரியமானவர்களே,
கொடுக்கிறவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். செய்யின்னு சொன்னால் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உட்காருனா உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நடனா நடந்து கொண்டு இருக்கணும். கொடுனா கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் நன்மைக்கு தீமையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பிரியமானவர்களே, யாரோட சொத்துக்கோ யாரோட பணத்துக்கோ யாரோட கஷ்டத்தை சாப்பிடணுன்றதோ எனக்கு கொஞ்சமாக எனக்குள்ளே வந்ததில்லை. எனக்கு பணம் வேணும்னா நான் முட்டி போடுவேன். அப்பா எனக்கு நீங்கள் செய்யுங்க, அப்பா எனக்கு நீங்கள் செய்யுங்க, அப்பா எனக்கு நீங்கள் செய்யுங்க. நான் டைலராக இருக்கும்பொழுது எனக்கு நான் வேண்டிட்டு போவேன். எனக்கு 4 ப்ளவுஸ் கொடுத்து 500 ரூபா காசு கொடுப்பாங்க, தச்சு கொடுத்துருங்கன்ட்டு. பிரியமானவர்களை, என் வாழ்க்கையில் நடந்தது எவ்வளோ அற்புத அதிசயங்கள். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்குறான், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்கள், உண்மையே சொல்கிறேன். நான் ஆண்டவரோட பிள்ளையாக சொல்கிறேன், ஊழியக்காரியாக சொல்கிறேன். நான் நிறைய பேர் கடனை கொடுத்து நிறைய பேரோட ஆக்டிவிட்டீஸை நான் பார்த்துருக்குறேன். தீமை விட்டு விலக வேண்டும். நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போது நன்மை செய்கிறவன் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.